மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேண்டாம். நம்ம அந்த தொழில் பண்ணுறதே லாப நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம். அந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ வரணும். இந்த வாரம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, அல்லது உங்கள் 2 பேருக்குமே கருத்து வேறுபாடுகள் இது இருக்குது. ஸோ மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்கு. அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் அடிக்கடி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குழந்தைகள்லாம் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வெளியூருக்கு, வெளிநாட்டில், வெளியூரில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அது வருமா அப்படின்னு தெரியலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், குருவுடைய நட்சத்திரத்தில். அப்படி இருந்தாலே உங்களுடைய மேரிட் லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சுமூகமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும், பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகும். ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை இல்லாமல் இல்லை, ஐடியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரத்தில் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் ஏற்றம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்படும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க, ரொம்ப முக்கியம். ஸோ எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம். எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய லேபர் விஷயத்துலேயும் அடக்கி வாசிங்க. நல்ல ஸ்கில்டு லேபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம். இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெனிஃபிஷரியாக இருக்குமான்னா நார்மல். அதனால் விட்டதை பிடிக்கணும்னு எண்ணம், சிந்தனை இருந்தால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி விற்கலைன்னா கவலைப்படாதீங்க.